கைஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வியோடைய எஃப்எஃப் உடைய பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6 நான் போன எபிசோடாலே சிரிச்சிட்டு நினைக்கிறேன். நம்ம சிரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஓகே, கண்டுக்காதீங்க. சரி, நம்ம வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் பார்த்தா வந்துட்டு உங்ககிட்ட சும்மா பேசிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. இப்போ காலேஜ் ஆகிட்டப்பமா உண்மையாக 1 month இருக்க போறியாடி அங்கே? ஆமாம் அம்மா அப்பாவும் பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் பார்க்கல, டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது இல்லாமல் தங்கச்சி பேர் கல்யாணமா, தட் மீன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 6 months 1 year அப்புறமா கல்யாணம். அதுக்கும் வந்து தான் தெரியும். அவன் என்னுடைய 3 வயசோ 3.5 வயசோ பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு. நான் அவளுடைய 2.5 வயசு 3.5 வயசு பெரிய பொண்ணு. ஆல்ரெடி எங்கள் அம்மா நான் சாவடிக்கிறாங்க. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, உனக்கு என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் அக்காவை பாரு கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிச்சு ஏதாவது சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் சொல்ல தோணலை. எங்கள் அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லலை. பவி பார்த்துட்டு சாரிடி. ஏன்? ஏனால் தானே. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ சார், அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. உண்மையை சொல்லணா, நீ என் வாழ்க்கையில் வாழ்றனா கூட அதான்டா சொல்கிறேன். நீ என் வாழ்க்கையில் வாழ்றனா கூட நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே வேணாம் தான் இருந்தேன். தெரில, நீ வந்தோடனே மாறிச்சு போல என் மைண்டு. சத்தியமாக நீ வரலனா எனக்கு இந்த கல்யாணமே வாழ்க்கை வேணாம், இந்த வாழ்க்கையே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, கடவுள் படம் வந்துட்டேன். அப்போ பார்த்துட்டு நான் கடவுளா? உனக்கு பொறுத்த வரைக்கும் நீ கடவுள் கிடையாது. நிறைய ஆர்மி பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கடவுள். பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், பிரதர், கசின் எல்லாமே. அவங்களுக்கு நீ பொறுத்த வரைக்கும் எல்லாமே. ஒரு ஜெம், ஒரு டைமண்ட், எல்லாமேடா. அப்போ பார்த்துட்டு ஐயோ சும்மா இந்த ஸ்டார்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு நான் சூப்பர் சிரிப்பாடுதான் சொல்லி நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கேன் அவங்க கூட. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுமா எங்கடி? இந்தியா கிளம்புறான ஃப்ரெண்டு சும்மா வெளியே கூட்டு வந்திருக்கவா, அவ கூட இருக்கேன். ஓ, யார் கூட? மினி கூடியா? இல்லைம்மா, இந்த புது ஃப்ரெண்ட்மா, உனக்கு தெரியாது. சொல்லுமா, என்னம்மா? ஒன்றும் இல்லை, வரும்போது ஃபியூ திங்ஸ் வாங்கிட்டறியா? உங்கள் கசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, லிஸ்ட் எடுத்து ஃப்ரையாவை வந்துட்டு அனுப்ப சொல்லுமா. சரிடின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. பார்த்துட்டு என்னடி? அதுவா, கசின்ஸ் வந்து எதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்களாமா, அதான் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ சரின்னு சொல்லிட்டு வியும் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ 2 பேரும் திருப்பி வீட்டுக்கு தான் போகிறீங்க. அதுக்குள்ளே அம்மா எல்லாம் சமைச்சிட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் ஆண்டி, நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. பரவாயில்லம்மா வாமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்புறம் ஜின், அப்புறம் அந்த அம்மா அப்பா, ஓகேவா, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ நான் எங்கே போய் படுக்கணும்னு பாட்டு யோசிக்கிறீங்க. அப்போ பார்த்துட்டு வாடி ரூம்லேயே படுக்கலாம். அப்போ அம்மா பார்த்துட்டு ரூமில் மட்டும்தாம்மா அந்த அந்த கிங் சைஸ் பெட் இருக்குது. இந்த சின்ன ரூமில் கூட சிங்கிள் தான். எங்கள் 2 பேர் ரூமில் குவீனு. நீ கூடயே பார்த்துக்கணும், அவனுக்கு கம்ஃபர்டபுள் தானே. நீங்கள் பார்க்கணுமே. இப்போ நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சி விட்றான். உங்களுக்கு பாப் ஆகுது மெசேஜு. நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வாயை மட்டும் ரூமுக்கு வந்து இங்கே நான் செத்துடின்னு சொல்லிட்டு எமோஜெல்லாம் போட்டு அனுப்பிச்சுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு நான் ரூம்லேயே படுத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்களும் ஒரு கேவல சிரிச்சிட்டே ரூமுக்கு போனீங்க. ஆல்ரெடி பார்த்து தான் இருக்கான். என்னடி வாடி விளாடமா? ஏய், என்ன நினச்சிட்ருக்க? என்னடி என்ன நினச்சிருக்குன்னு சும்மா பேசிகிட்ருக்கீங்க.
என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? அத்தை இருக்காம ஒரு மெசேஜு முடிஞ்சா காட்டுன்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்போவே வா பார்த்துக்கோ நீ வந்து நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஏன் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி, ஏன்டி போடான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே படுக்க போறீங்க வீ பார்த்துட்டு. சரி சரி அழுவாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வேட்மான் படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் அதை செயல்படுத்திருக்கீங்க, வீ அந்த செயல்படுத்திருக்கோம் வீ பார்த்துட்டு. கட்டி கூட பிடிக்கக்கூடாதடி, கட்டி நீ பிடிக்கக்கூடாது. என்னவா ஏனா சரி வா சொல்லிட்டு நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிருக்கீங்க. இப்படி ஹக் பண்ணிட்டே தூங்கிட்டுருக்கீங்க அந்த நைட்டு. ஏன்னா நான் செம டயர்ட், ஏன்னா ட்ராவல் கொஞ்சம் அதிகமானால அது இது சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டீங்க. அதனால ஏஞ்சி பார்க்குறீங்க வீணும் தூங்கிட்டே இருக்கான். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஹைட்டு வரீங்க. ஹைட்டு ஓகே வீ சொல்லியிருப்பான் காலைல சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம், டைம் ஆகுதுல, நீயும் உங்கள் கசின்ஸ் கிட்ட வாங்கணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி ஃப்ளைட்லன்னு சொல்லியிருப்பான். அதான் நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. வீயை பார்க்குறீங்க தூங்கிட்டே இருக்கான். நீங்கள் வீ பார்த்துட்டு வீ 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 என்னடி டைம் ஆகுதுப்பா கிளம்பணும்ல. வீ பார்க்குறான் டைம் ஆல்ரெடி ஒரு 8:39 ஆயிடுச்சு. சரி ஓகே நான் அவனும் ஏஞ்சி போய் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வரான். இப்படி எப்படி இருக்கான்னா ஒரு நார்மலான ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸ், மேலே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த ரிங் 2-3 ரிங் போட்டிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடி ஒன்றும் இல்லை. என்ன அப்படி பார்க்குற? ரொம்ப அழகாக இருக்கீங்க. வீ பார்த்துட்டு ஐயோ பாட்டா மரியாதை வருது, அழகாக இருக்கீங்களாமா. அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு சைடு வச்சிட்ருக்கீங்க. வீக் சிரிப்பு தான் வந்து சரி போதும் ஏன் அப்படி பார்க்குற, சாப்பிட்டு போலையே. நான் உண்மையா சிச்சி எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் கம்மியான சும்மா பேசிட்டு விளாண்டுட்டே இருக்கீங்க. அம்மா நான் பேசிட்டு கீழே வரீங்க. ஆல்ரெடி வீ அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஆன்ட்டி நான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வீ அம்மாவுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது சின்ன வந்து வீ பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. என்னடி ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லைண்ணா. சாப்பிட்டியா? இல்லை சமைச்சிட்ருக்காங்க அம்மா. சரி சரி என்ன காசு வேணுமா? காசு வேணும் தான், அது கேட்டலாம் எதுக்கு சரி போட்டு விடு. எவ்வளோ வேணும்? ஒரு 1 மில்லியன். கற்றுக்கிட்டு எவ்வளோ? எனக்கு ஃபியூ திங்ஸு வாங்கணும்ப்பா. என்ன வாங்கணும்? வாங்கணும் அனுப்பிச்சி விட்டான்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி விட்டு வேற போடா. என்கிட்ட காசு வாங்கி என்கிட்டே மிரட்டி அவனை கத்திட்ருக்கான். வீ அம்மா வந்துட்டு என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. வீ எதுவும் சொல்லலை, ஏன்னா அவன் காசு கொடுத்தது அவங்க அம்மா தெரிஞ்சான், அவன் செத்தான் ப்ளஸ் சின்னும் செத்துட்டா. அதனால வீ வந்து எதுவுமே சொல்லலை. சின்ன பார்த்துட்டு அந்த பயம் இருக்கணும் சார் சொல்கிறேன் வேணுன்ட்டு சொல்லிட்டு போகிறா. வீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா விளையாண்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் வீ கொடுத்தா வீ அம்மா திட்டுவாங்கன்ட்டு. நீங்கள் சிரிச்சிட்டே விட்டீங்க. அம்மா வந்துட்டு நீங்களும் வீயும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டி நாங்கள் கிளம்புறோம். வீ வந்துட்டு ஏம்மா அதுக்குள்ளேயா? ஆமாம் ஆண்டி நாளைக்கு வேறு இந்தியாவுக்கு போகணும், திங்ஸ் வேறு வாங்க வேலை இருக்கு ஆண்டி. கசின்ஸ் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தான் லிஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக ஆயிடும். நாளைக்கு ஃப்ளைட் எடுத்த டைம் கரெக்ட் ஆகிடும்மா. சரி ஓகே வையன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீயோ வந்துட்டு உங்கள் மீன்ஸ் வீயோடைய அம்மாவுக்கு போலாம் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நீங்களும் ஜின்னு கூட சும்மா பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. வீ வந்துட்டு நான் காலை எடுக்க சொல்லிட்டு போயிருப்பான். ஜின்னுக்கிட்ட என்ன ஆச்சு? நீங்கள் ஒன்று சும்மா பேசிகிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை நீ சும்மா தான். சரி ஓகே ஓகே என்ன காசு என்ன சொல்லலாம் தரேன். இல்லை நீ கிட்டே இருக்குது. சரி சரி உன் நம்பர்? நீ கொடுக்கவே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் நம்பர் தரா. நீங்களும் வாங்கிட்டு சரி ஓகே சரி ஓகே அண்ணின்னு சொல்லி அதுக்குள்ளே வீ வந்துட்டான். நீங்கள் ஓகே பாய் சொல்லிட்டு இருக்க பாய் காமிச்சிட்டு சும்மா போயிட்டு அப்புறமா வந்துட்டு பிசியோடு போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்துட்டு வீ கேட்குறான்
ஆமாம், கசின்ஸ் அப்படி என்னமா லிஸ்ட் போட்டு அமைச்சிருக்காங்க. முன்னாடியே கொடுக்க மாட்டாங்களோ, லாஸ்ட் மினிட் தான் கொடுப்பாங்களோ. கசின்ஸ் அவ்வளோதான்ப்பா, எந்த வேலையும் முன்னாடி பண்ண மாட்டாங்க, எல்லாம் லாஸ்ட்டு தான் பண்ணுவானுங்க. சரி, ஓகே, லிஸ்ட்டு கொடு, நான் பார்க்குறேன் என்ன எங்கே வாங்கணுன்ட்டுன்னு சொல்கிறேன். நீங்களும் அந்த லிஸ்ட்டுக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டே ஐஃபோனாம்மா, ஐஃபோன்னா அது இந்தியாவில் இருக்குமே, இங்கே கம்மியாம்மா. சரி சொல்லு. ஐஃபோனா, சாம்சங் கேலக்ஸி பிடிஎஸ் எடிஷனா? ஓ, என்ன ஹோ, சொல்லு. அப்புறமா கோச்சி பர்ஃப்யூமா, V30. ஓ, என்னடா சொல்லு. அம்மா நீங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, அது இது சாக்லேட்டு பிஸ்கெட் எதுன்னு சொல்ல. விவோ சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணிட்டான். இப்போ எங்கே கூட்டின்னு போகிறேன்? ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஃபோன் வாங்க போகிறோம். நீ பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன், நீ போ. ஏண்டி, நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன வாங்கக்கூடாதா? நீ வாங்கக்கூடாது, நீ வந்தா என் கூட நீ தான் பே பண்ணுவ, என்ன பே பண்ணுவேன் மட்டும் இல்லை. நீ பார்த்துட்டு என் பொண்டாட்டியோட கசின்ஸ் நான் வாங்கி தரேன், உனக்கு என்னடி? ஆல்ரெடி தங்கச்சிக்கு இப்போ தான் காசு வந்திருக்கு. அப்புறமா போயிட்டு என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குடி. அது வயன் பைத்தியம் மாதிரி பேசாத வயன், என்கிட்ட இல்லாத காசா, நான் வாங்கி தராத இதுவா? ஏன்டி பைத்தியம் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வியும் உங்களுக்கு ஷாப்பிங்கெல்லாம் கூட்டின்னு போயிருப்பான். நீங்களும் எல்லாம் வாங்கிட்டு ஓகே சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து பிடிஎஸ் எடிஷன் வாங்க போகும்போது நீங்கள் பார்த்துட்டு இது நானே கட்டுறேன். வயன் எல்லாம் நீ தானே கட்டினேன், இது நான் கட்டிக்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு வியும் விட்டான். நீங்கள் அதெல்லாம் பே பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கே டைம் நைட் 11 ஆயிடுச்சு. நீங்கள் மினி வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. வந்துட்டு இல்லைடி என் வீட்டுக்கு கூட இல்லைப்பா, நான் எங்கள் மீன்ஸ் மினி வீட்டிலேருந்து கிளம்பிக்கிறேன். ஃபைனல்ட்டாக நான் திங்ஸ் என்ன காலையில் இருக்கட்டும், அப்பமே அப்படியே நீ விட்டுரு எனக்கு காலையில் வந்துட்டுன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் மேலே மினி ரூமுக்கு தான் போனேன். மினி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு மினியாக்கா, மினி உன்னி என்னடி, நாளைக்கு நான் கிளம்புறேன். அப்படியா, நான் சாப்பிட்றியா? இப்போ தான் வந்திருக்க. சாப்பிட்டேன், நான் பசிக்குதே. சரி வான்னு சொல்லிட்டு அவங்களும் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. 1 மந்த்தும் நான் பார்க்க மாட்டேன்ல. அப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. ஆமான்னு வாடி, பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ கால் பண்ணேன், நான் எப்பவுமே கால் எடுக்கிறேன். ஓகே, நீ வந்துட்டு கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்துட்டு நடந்துச்சு அம்மா சொன்னாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் தூங்கிட்டீங்க. அப்புறமா அந்த டேவும் போயிருக்கும். 10 நாள் காலையில் எழுந்து நீங்கள் பார்க்குறீங்க, வீக்கிட்டேருந்து கால் வந்திருக்கு. டைம் ஆகுதுடி, இன்னும் 3 ஹவர்ஸில் ஃப்ளைட்டு, நீ 2 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த ஏர்போர்ட்டில் இருக்கணும், கிளம்புறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் நீ பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கீங்க, மேலே ஒரு கோட் மாதிரி போட்டுட்டு ஹேட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வரீங்க கீழே. ஆல்ரெடி வெயிட் தான் பண்ணிகிட்ருக்காங்க கீழே. நீங்கள் கிளம்பலாமா? அழகாக இருக்கியடி. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ளர்ட்டிங் ஸ்கில் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோ, நான் சொன்னது உண்மை தான். நீ சின்ன நயாங்க பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் உன் ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்லை வச்சேன்னு சொல்லி சும்மாவே கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், நாங்கள் வேறு யார் சொல்லிட்டு பெருமை வேறு படுறாரு சார். நீங்களும் சீரியஸ்டே ஓகேன்னு சொல்லிட்டு கால் ஏறிட்டீங்க. விடும்போது கார் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டா வயல் என்ன கிஸ் கூட. என்னப்பா நீ கிஸ் தாண்டி 1 மந்த் உன்னை பார்க்காம உன்னை ஃபீல் பண்ணாமல் அந்த ஃபீல் இல்லை, உன்னை டச் பண்ணாமல் எப்படி இருப்ப? ஒரு கிஸ்ஸு சொல்ல நீங்கள் பார்த்துட்டு முடியாது வீடு.
தாயண்டின்னு சொல்ல உங்களுக்கே அவன் பார்த்த பாவமாக இருக்குது. நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வான்னு சொல்ல வியும் கிட்ட வரான். நீங்களும் வியை கிஸ் பண்ண பட் கிஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதாவது நீங்கள் மூச்சு விட முடியல. அவனால கிஸ் பண்ணதை பார்த்துட்டு வி 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 5 நிமிஷம் விடு வின்னு சொல்லிட்டு நீங்கள் வியை தள்ளிட்டீங்க. வி பார்த்துட்டு சரிடி பாய். நீங்களும் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க. வீக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் பார்த்து ஏன்பா குழந்தைய நீ இப்பயே அழுவாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீயெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாயின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் மேலே ட்ராவலுக்கு அப்புறமா நீங்கள் போய் உங்கள் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஃப்ளைட் நான் க்ராக் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்பா கிட்ட வந்தோடனே அப்பா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் 2 3 கசின்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு ஏன் இத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஆல்ரெடி 1 வீக் அங்கே தான் இருக்கோம். நீங்கள் இந்த அம்மா லேட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்டு. ஆ ஆ வந்துட்டேன்லேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்புறம் எங்கள் வீட்டையும் ரீச் பண்ணிட்டீங்க. ரீச் பண்ணி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வரீங்க. உங்கள் தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு கேட்குறீங்க உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் இருப்பா. சரி ஓகே நான் போய் அவளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் தங்கச்சியை பார்க்க போகிறீங்க. அவள் அழகாக ரெடி பண்ணிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டு அடியே அழகாக இருக்கியேடி. அக்கா எப்போக்கா வந்த? ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். இந்தா உங்களுக்காக சாக்லேட் சொல்லிட்டு அவளுக்காக சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. வந்து தேங்க்ஸ்க்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வாங்கிட்டுருக்கா. நீங்களும் ஓகே சொல்லிட்டு நீங்களும் எல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் கூட பேசுகிறீங்க. யாருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அக்கா ஒருத்தி இங்கே ஆர்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த சாக்லேட் மீன்ஸ் அந்த பிடிஎஸ் எடிஷன் நான் வந்து கேட்டிருப்பேன். அவங்களுக்காக நீங்கள் அதுவும் ஃப்ரூட் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அங்கே பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ரூமில் கசின்ஸ் எல்லாம் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் என்ன வயன் இங்கேயே இருந்துட போறியா? நீங்கள் பார்த்துட்டு இல்லை காரணம் இன்னும் 1 மந்த்து தான் இருப்பேன். அப்புறம் போயிடுவேன். ஏன்டி? எனக்கு அங்கே ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. எங்கே? ஹைப்பில் பிடிஎஸ்க்கு அசிஸ்டண்ட் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்துட்டு உண்மையாவா? அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. கிடச்சிச்சு போகணும். நான் சொன்னேன் 1 மந்த் நான் வந்து இந்தியாவுக்கு போகிறேன்னு. சரி ஓகே நீங்கள் 1.5 மந்த்துக்கு அப்புறமா சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டேன். எப்போ அப்படியா சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போது இன்னொருத்தங்க வந்துட்டு வயன் நீங்கள் என்னென்ன மாதிரி பார்க்குறீங்க? சரி ஓகே வயன் விட்டுருங்க. எல்லாரும் விளையாடலாமா? ட்ரூத் ஆர் டேர் சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொல்கிறா. ஆமாம். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கடி? அண்ணா இன்னும் ஹஸ்பண்ட் என்ன சொல்லாத, இன்னும் கல்யாணம் ஆகலை. லவ் மேரேஜ் தானே சொல்லு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான். சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் வந்து சர்க்கிள் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஏதோ பூஜை பண்ணி யாரோ இருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு என்ன சுற்றுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன பாட்டில் பாடி வச்சுருப்பீங்க. அதை பார்த்துட்டு குடி நீங்கள் பார்த்துட்டு இதுக்க சுற்றுறதுக்கு அப்போ எப்படி சுற்றுவேன்? நீங்கள் சரி அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாட்டில் கொடுத்துட்டீங்க. இப்போ சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. சுற்றிக்கிட்டே எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அண்ணாவை பார்த்துட்டு சரி உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தானே? ஆமாம் இருக்கா. என்ன நினைக்கிறீங்க? பொண்ணு நினைக்கிறீங்களா பெண் நினைக்கிறீங்களா? எனக்கு பொண்ணு தான் வேணும். நீங்கள் பார்த்துட்டு ஏன் எனக்கு பொண்ணு வேணும்? தெரில ஆனால் பொண்ணு தான் வேணும்னு சொல்ல நீங்களே ஓகே சொல்லிட்டு ஒருத்தவங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ உங்ககிட்ட கரெக்டாக விழுது. எல்லா கொஸ்டின்களை அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் சிரிக்கிறீங்க? சரி நீ கொரியாவில் ஒரு 3 இயர்ஸாக இருக்கியா? ஆமாம். கொரியாவில் தானே பேசுவேன்? நல்லா தான் பேசுவேன். கொஷின் குழந்தைன்னு சொல்லி கேட்குறீங்க. சரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?
நீங்கள் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லணும்பா நீங்கள் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க? என்ன பார்த்து எங்களுக்கு இருக்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொலுசை கத்துறாங்க. கத்தாத வெளியே தான் அம்மா அத்தைலாம் இருக்காங்க. சொல்லி இருக்கா இல்லையா? நீ பார்த்துட்டு இருக்கு. உண்மையாவா? இருக்கா? இருக்கு. யாடி? நீ பார்த்துட்டு ஒரு கொஷின் தான். இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குன்ட்டேன். அவ்வளோதான். ஆனா நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டோன்னே சொல்லிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி உங்ககிட்ட வந்துருக்கு. சொல்லுடி யார்? சொன்னால் நம்பிக்கவே மாட்டேன்னு தெரியலையே. அட சொல்லிடின்னு சொல்ல. நீங்களும் ஓகே சொல்லிட்டு ஃபோட்டோ தான் காட்டுறீங்க உங்கள் ஃபோன்லேருந்து. என்ன பார்த்து இது பிடிஎஸ் வீடி. அவர் ஃபோட்டோ என்னை காமிக்கிற? உன் ஆள் ஃபோட்டோ காமி. நீங்கள் வந்துட்டு இவர் தான்ப்பா இல்லைண்ணா காமெடி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வேறு கால் பண்ணிட்டான் அவங்களுக்கு. நீங்கள் இறங்கிட்டோமா காலே பண்ணலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணிட்டான். நீங்கள் வந்துட்டு அவர் தான் கால் பண்ணுறாரு. இல்லைண்ணா நான் நம்ப மாட்டோம் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் கால் எடுக்கிறீங்க. ஸ்பீக்கர் போட சொன்னால் நீங்களும் ஸ்பீக்கர் போட்டிங்க. பார்த்துட்டு பைத்தியம் உன்னை போயிட்டு கால் தானே பண்ண சொன்னேன், கால் பண்ணலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குது. அதுக்கு கசின்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்போ வீட்டை கட்டு ஹலோ சொல்லிட்டு சொல்கிறான். எல்லோரும் வந்து வாய்ஸ் வந்தால் கேட்குதானே யாரும் நம்பலை. நீங்கள் பார்த்துட்டு என்னடி வீடியோ கால் பண்ணுறியா? யாரும் நம்ப மாட்டுறாங்க சொன்னால். விவேக்கு சிரிப்படுது. சரி பண்ணலன்னு சொல்லிட்டான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க வீடியோ கால். உங்கள் கசின்ஸ் எல்லாம் உங்கள் பின்னாடி எப்படி பேய் பாடு நின்றுட்டுருக்காங்க. நிமிஷம் பயந்துட்டான் வீடியோ கால் ஆனோன்னே. வணக்கம் நான் தான் கேம் தயன் ஷார்ட்டாக வீன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல எல்லாரும் ஷாக்கு. ஃபயன் உண்மையாவா? உங்கள் கசின் அக்கா ஆடி இருப்பாங்களே அவங்கெல்லாம் வயனா? ரிஷி அக்கா உண்மையாவாடி? வியாடி சொல்லிட்டு அவங்க வியோட கிட்ட போய் பார்க்குறாங்க. நிமிஷம் பயந்துட்டான். ஹலோ ரிஷி, உங்களுக்கு எப்படி தெரியுமா? வயன்னு சொல்லியிருக்கா. எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆர்மி அக்கா இருக்காங்க. அவங்கள பார்த்தா நான் பீச்சஸை பார்க்க ஆரம்பிச்சேன்ட்டு. தெரியும் நீங்கள் தானே? அவங்க பார்த்துட்டு ஆமாம் வீன்னு சொல்லிட்டு ஷாக் வேறு. இப்படி பார்த்துட்டு விவி நான் அம்மா கால் பண்ணுறேன், நைட் கால் பண்ணுறேன் ஓகேவா? சரி ஓகே நீ சொல்லிட்டு வியும் கால் கட் பண்ணிட்டான். இப்போ எல்லோரும் சுற்று போட்டு உட்காந்துருங்க. என்ன த்ரூத்தாடாரு உங்களுக்கு தாண்டி கொஷின்ஸே. த்ரூத்தாடெல்லாம் கிடையவே சொல்லி உட்காந்துட்டாங்க எல்லோரும். நீங்கள் பார்த்துட்டு என்னப்பான்னு பாரு பார்க்குறீங்க. எப்போ கம்மிட்டா நீங்கள் பார்த்துட்டு ஒரு 6 months 1 year அப்படி இருக்கும். யார் ப்ரப்போஸ் பண்ணா? நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் இருப்ப. நீங்கள் பார்த்துட்டு நான் கிடையாது, அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணான். எல்லாருக்கும் அப்புறமா நம்ம பார்த்துட்ருக்காங்க. எப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்க? இப்படி வந்து பிளாக்மெயிலெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? திட்டினான்னு தெரியுமா? பார்த்துட்டு நான்லாம் இருந்தால் அவனை அங்கேயே கொலை பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு ஏன் என்ன மனசை பார்க்காம அவன் நினைப்பான்னு பேசுகிற? அது சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு நீ என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க நினச்சா போய் அந்த வீக்கே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டாங்க. என்னடா விளாடம்? ஒன்றும் இல்லைத்த சொல்லுங்கத்த சொல்கிறேன். திரும்பி பார்க்குறாங்க உங்கள் அம்மாவை. வாங்க சாப்பிடுங்க, டைம் ஆகுதுல்ல. நீங்களும் ஓகே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரே ரூமில் தான் பார்த்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்களும் நான் பேசுகிறாம்மா, அம்மா வந்தால் கொஞ்சம் சிக்னல் தானே நல்லா இருப்பீங்க. அப்போ எல்லோரும் பேசி சொல்லி விட்டாங்க. இப்போ நீங்களும் ஹெட்செட் போட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்துட்டு என்னடியும் கசின் ஷாக் ஆகிட்டாங்களா? செம ஷாக், நம்பவே இல்லையே. போய் சொல்லாதடி நாங்கள். அப்போ மூஞ்சி பார்த்துட்டு உண்மைதானா? அப்போ தப்பாக நம்பினாங்க. வீடு விழுந்து சிரிக்கிறீங்க. பார்த்துட்டு ஏன்டா சிரிக்கிற? உண்மையாக சொன்னால் நம்புற ஆள் இல்லை பார்த்தியா சொல்ல நீங்கள் சிப்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசும்போது நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. ஓகே நான் இந்த எபிசோட் இதில் என் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொன்று இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா?
வேர்க்குது, செம்ம வேர்க்குது. ஃபேன் போடாம ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.